வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகி தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். சற்று முன்பு சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 11 முதல் 15 வரை நாம் வாசி கேட்டோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை குறித்து நாம் இங்கே வாசித்திருக்கின்றோம். விசேஷமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து அன்பு கூர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து அவருடைய சட்டத்திட்டங்களின் படி நடக்கிறார்களா என்பதை தேவன் தொடர்ந்து கவனித்துக் கொண்டும் இருக்கின்றார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிருஷ்டித்து அவங்களை அப்படியே விட்டுல அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த பிரமாணத்துக்கு அந்த சட்டத்துக்கு கீழாக தம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து வரும்படியாக அவர் எதிர்பார்க்கின்றார். அப்போ இன்றைக்கு அநேகர் தேவன் தங்களை உண்டாக்கி இருக்கின்றார் என்கிற விஷயத்தை அறிந்திருக்கின்றார்கள். அவையில் அறிந்திருந்த போதிலும் தாங்கள் யாரொருவருக்கும் கீழானவர்களாக இல்லை என்கிற ஒரு தைரியத்தோடு கூட அவங்க ஜீவனம் பண்ணுறாங்க. அப்போ தங்களுக்கு இருக்கிறதான பணப்பெருக்கத்தினால், தங்களுக்கு இருக்கிறதான ஐஸ்வர்யத்தினால் நாங்கள் யாரொருவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்கிற ஒரு துணிச்சலோடு கூட அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 11 - 15 நாம் கவனித்திருக்கின்றோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. சங்கீதம் 33 அதிகாரம் 6 - 9 வரை நாம் கவனிப்போமானால், மனிதங்க யோசிப்பது போல நாம் யார் ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா? மனிதர்களுக்கு எந்த அவசியமே இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்கிறார் கர்த்தர். சங்கீதம் 33 அதிகாரம் 6 - 9 வரை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கின்றார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவர் கஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவனிங்க வசனம் 8 சொல்றாரு, நாம் கர்த்தருக்கு பயப்படணுன்றார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாகன்னு சொல்லும்போது பூமியில் உள்ள மனிதர்களை பற்றி என்ன? அவர்களை தேவன் தான் உண்டாக்கி இருக்கின்றார். 6:7 சொல்றார். அவர்தான் சர்வத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சிருஷ்டிகருக்கு பயப்பட வேண்டுமா? ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். மனுஷன் கர்த்தருடைய கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கின்றான் என்றார். அப்போ களிமண் தன்னை உண்டாக்கின அந்த குயவனுக்கு, தன்னை வடிவமைத்த குயவனுக்கு பயப்படணுமா? பாருங்க, நம்ம பயப்படணும். நாம் சரியான வகையான பயமுள்ளவர்களாக இருக்கணும். வேதாகமத்தில் நாம் 2 வகையான பயத்தை குறித்து கவனிக்க முடியும். அவைகளை இந்த நாளில் நாம் குறிப்பிடவிருக்கின்றோம். பாருங்க, ஒரு வகையான பயம் என்னவாக இருக்கிறது என்றால், கர்த்தர் நம்மை தண்டிச்சு விடுவாரோ, நம்மை வேதனை மிகுந்த ஸ்தலத்தில் போட்டுருவாரோ, நம்மை அழிச்சு போடுவாரோ அப்படிங்கிற பயம் ஒன்று. மற்றொரு பயத்தை தான் நாம் சங்கீதம் 34 11 - 15 கவனித்திருக்கின்றோம். சரி, அந்த பயம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் 2 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 2 வார்த்தைகளையும் நாம் கவனிக்க இருக்கின்றோம். யாத்ராம் 20 அதிகாரம் 20 வசனத்தில் ஒரு வார்த்தையானது இருக்கிறது. யாத்ராம் 20:20 மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். இங்கே அந்த பயம்ன்ற வார்த்தை இருக்குது இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம எபிரேய மொழியில் கவனிப்போம். இங்கே இருக்கிற அந்த பயம்ன்றது 33:74. பாருங்க, இது ஃபியர், பயம்தான். இந்த வார்த்தை மனிதர்களுக்கு நாம் பயப்படுவது தொடர்பாகவும் பேசப்படுது. சில நேரங்களில் தேவனுக்கு நாம் பயப்படுவது தொடர்பாகவும் இந்த வார்த்தையானது பேசப்படுகிறது. மற்றொரு வார்த்தையை நாம் கவனிப்போம். உபாகம் 11 அதிகாரம் 25 மற்றொரு வார்த்தையானது இருக்கிறது. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். பாருங்க, இங்கே ஒரு பயம்ன்ற வார்த்தை இருக்குது இல்லையா? அது வேற வார்த்தை. 63:43 இது. பாருங்க, இது ஒரு சடன் அலாரம்னு இருக்குது. அப்படின்னா ஒரு திடீர் எச்சரிப்பு, இல்லைன்னா அபாய அறிவிப்பொலின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் நம்ம படித்த அந்த பயம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பயம்தான், ஃபியர். பாருங்க, அந்த வார்த்தை மனிதர்களுக்கு நாம் பயப்படுவது தொடர்பாகவும் பேசப்படுகிறது. சில நேரங்களில் தேவனுக்கு பயப்படுவது தொடர்பாகவும் அந்த வார்த்தை பேசப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பயம் என்பது
மனிதர்கள் தங்களுடைய ஆபத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சுவாபத்தை குறித்து இந்த பயம் பேசுது. சில நேரங்களில் மனிதர்கள் ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையை குறித்து தான் இந்த வார்த்தையானது பேசுது. அது ஒரு திடீர் எச்சரிப்புன்னு இருக்குது இந்த வார்த்தையின் அர்த்தம். இந்த பயம் நமக்கு தேவையில்லை. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பயத்தை தான் நாம் விரும்ப வேண்டியது இருக்கிறது. அதுதான் சரியான வகையான பயமாகவும் இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 34:11 நம்ம கவனித்தோம். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லிட்டு, அந்த பயப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குவதை குறித்தோ அல்லது கர்த்தர் நம்மளை தண்டிச்சிடுவாரோ அப்படிங்கிறது குறித்தோ, இல்லது நாம் வேதனை மிகுந்த ஸ்தலத்தில் போடப்படுவோமோ என்பதை குறித்தோ பயப்படுகிற பயத்தை குறித்து சங்கீதம் 34 பேசல. இது சரியான வகையான ஒரு பயத்தை குறித்து இங்கே பேசுகிறார். அப்போ இங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லிட்டு கீழே அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படிங்கிறது விவரிக்கிறார் அவர். இங்கே ஒன்றிலிருந்து நம்ம கவனிச்சோன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நன்மையை காணும்படி விரும்புவதுன்றார். ரெண்டாவது பொல்லாப்பானதை பேசாதபடிக்கு நாவை விலக்கி வைப்பதுன்றார். மூணாவது ஏமாற்று பேச்சுக்கு உதட்டை விலக்கி வைப்பதுன்றார். அதான் அந்த கபட்டு வசனிப்புன்னு இருக்குது இல்லையா? நாலாவது தீமை செய்வதிலிருந்து தன்னை விலக்கி கொள்ளுவதென்றார். ஐந்தாவது நன்மையானதை செய்வது. ஆறாவது சமாதானத்தை தேடி அதை பின்தொடருவது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தோற்றத்தில் ஏதோ ஒரு வகையான ஒரு நடுக்கத்தை கொண்டு வரது இல்லை. நாம் கர்த்தர் என்னை தண்டிச்சிடுவாரோ, நான் வேதனை மிகுந்த ஸ்தலத்தில் போடப்படுவேனோ அந்த வகையான பயம் இல்லை. சரியான வகையான பயம் இங்கே பேசப்படுது பாருங்க. நன்மையை காணும்படி விரும்புவது அது ஒரு அந்த பயத்தில் நல்ல வகையான பயத்தில் ஒரு பாகம். அது பொல்லாப்பானதை பேசாதபடிக்கு நாவை விலக்கி வைப்பது அது ஒரு பாகம். அந்த கபட்டு வசனிப்பு, அந்த ஏமாற்று பேச்சுக்கு உதட்டை விலப்பி வைப்பது அது ஒரு வகையான பாகம். தீமை செய்வதிலிருந்து தன்னை விலக்கி கொள்வது அது ஒரு பாகம். நன்மையானதை செய்கிறது, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பின்தொடருவது பாருங்கள். இவையெல்லாம் தான் சரியான வகையான கர்த்தருக்கு பயப்படுதல் பாகமாக இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 10-12 நம்ம கவனிப்போமானால், கர்த்தனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 10-12 வரை நாம் கவனிக்கின்றோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இப்போ தான் நம்ம கவனித்த சங்கீதம் 34 நன்மை காணும்படி விரும்புவது, பொல்லாப்பானதை பேசாதபடிக்கு நாவை விலக்கி வைப்பது பாருங்கள். தீமை செய்வதிலிருந்து தன்னை விலக்கி கொள்ளுவது, நன்மையானதை செய்கிறது, இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் சற்று முன்பு கவனிச்சிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் விதிமுறைகள் மாறிடுச்சா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு ஆதாரம் இருக்குதா? பாருங்கள், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், அதே காரியம் தான் இங்கே குறிப்பிடப்படுதா? கபட்டுக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, அதான் ஏமாற்று பேச்சுக்கு உதட்டை விலக்குவது. பொல்லாப்பை விட்டு விலகுவதுன்னு அங்கிருந்தது, பொல்லாப்பை விட்டு நீங்குவதுன்னு இருக்குதுங்க பாருங்கள். நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும், இதே காரியம் தான் அங்கே பேசப்பட்டுதா? பாருங்கள், இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற சரியான வகையான பயமாக இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் செய்யும்போது தான் சரியான வகையான பயம் நமக்கு இருக்கிறதுன்ற அர்த்தம். நீதிமொழிகள் 8:13 கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அவனை தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றார். அந்த தீமைன்ற வார்த்தை இருக்குது இல்லையா, அது மூல பாஷையில் ஈவில் ஆர் பேடுன்னு இருக்குது. அப்படின்னா அது கெட்ட பொல்லாத எது ஒன்றாக இருந்தாலும், இப்போது கெட்ட எது ஒன்றையும் பொல்லாத எது ஒன்றையும் வெறுப்பதே அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சொல்கிறார் அவர். இவையெல்லாம் அந்த நல்ல வகையான பயத்தில் பாகங்கள். நம்ம நன்மையானதை செய்வோமானால் அது ஒரு பாகம். தீமை செய்வதிலிருந்து நம்மளை விலக்கிக்குவோன்னு சொன்னால் அது ஒரு பாகம். தீமையானதை பொல்லாப்பானதை நம்ம வெறுப்போம்னு சொன்னால் அது ஒரு பாகம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொண்டிருப்போமானால் அது ஒரு பாகம். பாருங்கள், இதை நாம் செய்யும்போது தான் நம்ம சரியான வகையான பயம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இதை விட்டு அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய தோற்றத்தில் சில நடுக்கத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த பயம் கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. அந்த பயம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18-20 நம்ம கவனிச்சோம்னா பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால் அது சரியான வகையான பயம் இல்லை அவங்களுக்கு இருந்தது.
யாத்திராம் 20 நம்ம கவனிக்கின்றோம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தறினார் என்றான். 20ஆம் வசனத்தில் ஜனங்களுடைய நிலை என்னங்க? மோசே அவங்களையா திடப்படுத்துறாரு, நீங்கள் பயப்படாதீருங்க. பாருங்க, பயப்படாத ஒருவர்கிட்ட போயிட்டு நீங்கள் பயப்படாதீங்கன்னு யார் சொல்லுவாங்களா? இந்த ஜனங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதை கண்டு பயந்துருக்கிறாங்க? 18 அங்கே இடி முழக்கங்களை தேவன் சம்பவிக்க செய்திருக்கின்றார். மின்னல்கள், எக்கால சத்தம், மழை புகையுது. இது எல்லாவற்றையும் ஜனங்க நின்று பார்க்குறாங்க. அதை பார்த்தபோது உடனே அங்கேருந்து அவங்க பின்வாங்கி தூரத்துக்கு வர்றாங்க. தூரத்தில் வந்து அவங்க பயத்தோடு என்ன செய்கிறாங்க? தேவன் எங்களோட பேச வேணாம், நாங்கள் பேசினா செத்துருவோமேன்றாங்க. மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. பாருங்க, இது தேவனால் தங்களுக்கு என்ன நேரிட போகுதோ அப்படின்ற பயம். இந்த பயம் சுவாபமாகவே எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். இது மனிதர்களுக்கு தொடர்பாகவும் இருக்கும். அந்த மனுஷன் எனக்கு ஏதாவது செஞ்சிருவாரோ, தேவன் எனக்கு இந்த தீமையை கொண்டு வந்துடுவாரோ. பாருங்க, இந்த பயம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. இந்த பயத்தில் கீழ்ப்படிதல் இல்லை. இந்த பயம் அந்த நன்மை செய்வது அதுவாக இருந்ததா? தீமையை விட்டு தன்னை விலக்கி கொள்ளுவது அந்த பயமா இது? பாருங்க, தீமையானதை பொல்லாங்கானதை வெறுப்பது அந்த பயமா இது? பாருங்க, அது கீழ்ப்படிதல் உள்ளது. ஆனால் இந்த பயமானது மனுஷிகமானது. இதில் எந்த ஒரு கீழ்ப்படிதலும் இல்லை. 20ஆம் வசனத்தில் நீங்கள் பயப்பட வேணாம்னு மோசே அந்த ஜனங்களை தினப்படுத்துகிறார். ஏனென்றால் இது சாதாரண பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற சரியான வகையான பயம் இவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் மோசே சொல்லியிருப்பார், நீங்கள் இப்போதான் கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு சரியான வகையான பயம் இல்லை. அதனால தான் மோசே திடப்படுத்துகிறாரு அவங்கள. இந்த பயம் உங்களுக்கு வேணாம், நீங்கள் பயப்படாதீங்கன்ற. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5-8 பாருங்க, தேவனால் தங்களுக்கு என்ன நேரிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் பெலிஸ்தர்களுக்கு கூட இருந்தது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5-8 வரை நாம் கவனிப்போமானால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் அந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்திலே வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவரின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகல வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர் இவள்தானே. அவனே, பெலிஸ்தர்களுக்கு இருக்கிறதான இந்த பயம் கீழ்ப்படிதல் உள்ளதாக இருந்ததா? இந்த பயம் நமக்கு ஏதாவது சம்பவிச்சிருமோன்னு பயப்படுற பயம். இதில் கீழ்ப்படிதல் இல்லை. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை நம்ம படித்த அந்த பயம் கீழ்ப்படிதலினால் வரக்கூடிய பயம். அதுதான் சரியான வகையான பயம். அந்த பயம் தான் நமக்கு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது இந்த பெலிஸ்தர்களுக்கு இருக்கிற பயம். தங்களுக்கு ஏதாவது சம்பவிச்சிருமோ, தங்களுக்கு ஏதாவது தண்டனை வந்துருமோ, நாம் அழிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற அந்த பயம். வசனம் 5 இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 6ஆம் வசனத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகுது அப்படிங்கிற விஷயத்த பெலிஸ்தீரை கேள்விப்பட்ட போது உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க பயப்படுறாங்க. இந்த பயம் கீழ்ப்படிதலுக்கு தொடர்பானது இல்லை. எதுக்காக அவங்க பயப்படுறாங்க? 8ஆம் வசனத்தில், அந்த மகத்துவமான தேவரின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? பாருங்கள், நாங்கள் ஏதாவது தண்டிக்கப்படுவோமோ, எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்ற பயம் இது. இந்த பயத்தில் எந்த ஒரு கீழ்ப்படிதலும் இல்லை. இந்த பயம் நமக்கு தேவையானதும் இல்லை. 2வது வகையான பயத்தை நாம் குறித்து கவனிக்க இருக்கின்றோம். அதுதான் சரியான வகையான பயம். அந்த பயம் தான் நமக்கு இருக்க வேண்டும். அந்த பயம் யோசேப்புடைய விஷயத்தில் எப்படி இருந்ததுன்றதை நம்ம கவனிப்போம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் நாளில் யோசேப் அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். பாருங்க, யோசேப்பு தன்னை குறித்து தானே இங்கே பேசி கொண்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்க, மற்றவங்களிடத்தில் எனக்கு நல்ல செல்வாக்கு வரணுன்றதுக்காக அவர் தன்னை குறித்து புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாரா? அவர் தன்னிடத்தில் என்ன உண்மை இருந்ததோ அந்த உண்மையை தான் பேசுகிறார். யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் தன்னை தண்டிச்சிடுவாரோ, கொண்டு போடுவாரோன்ற பயம் இல்லை. இது
சங்கீதம் 34 நம்ம படித்த சரியான வகையான பயம் யோசேப்புக்கு இருந்தது. அந்த பயத்தில் பாகம் என்ன? பொல்லாப்புக்கு விலகி ஓடுறது கூட அந்த பயத்தில் ஒரு பாகம்தான். அதுதான் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இங்கே தேவனுக்கு பயப்படுகிறவன் யோசேப்பு சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட பயன்றது சங்கீதம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 7லிருந்து 9 நம்ம கவனிச்சோம்னா வேறு சரியான வகையான பயம் இது. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் கண் போட்டு என்னை சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பேரை பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சைனிக்கும் அவளுடனே இருக்கும் சம்மதிக்கவில்லை. யோசேப் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்றது சொல்லியிருக்கிறார். அது சரியான வகையான பயம் அப்படின்றத நான் எப்படி நிரூபிக்கிறது? பாருங்கள், சரியான வகையான பயத்தில் ஒரு பாகமானது பொல்லாப்புக்கு நம்ம விளைவிக்கிறது. தீமையை பொல்லாப்பானதை வெறுத்துறது. யோசேப் அந்த 2 காரியங்களையுமே செஞ்சுருக்கிறாரா? இங்கே போத்திபார் வீட்டில் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் யோசேப்பு. போத்திபார் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவியிடமிருந்து யோசேப்புக்கு சோதனையானது வருகிறது. பாருங்கள், அந்த பொல்லாப்புக்கு அவர் உடன்படுறதுக்கு எவ்விதமாக அவர் மறுத்திருக்கிறார்ன்றது நம்ம கவனிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். இது தேவனுக்கு விரோதமான பாவம், இதை நான் எப்படி செய்கிறது? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுறது? பாருங்கள், தொடர்ந்து அவருடைய மனைவியிடமிருந்து இந்த சோதனை அவருக்கு வந்துட்டே இருக்குது யோசேப்புக்கு. 10ஆம் வசனத்தில் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டுன்னு இருக்குது இல்லையா? அது மூல பாஷையில் டே பை டேன்னு இருக்குது. அவங்க அனுதினமுமே யோசேப்போடு இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பொல்லாப்பு யோசேப்பை நோக்கி நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் யோசேப்பு அதை எப்படி வெறுத்துட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வெளியே ஓடி இருக்கிறாருன்றதை நம்ம கவனிக்கிறோம். பாருங்கள், விதமாக பொல்லாப்புக்கு தன்னை அவர் விலக்கிட்டார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற வகையான சரியான பயம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிப்போமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபுவுக்கு எப்படி இருந்தது? யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய் அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, கர்த்தரே இங்கே யோபுவுக்கு குறித்து சாட்சி கொடுக்கின்றார். அவர் சொல்லும்போது தேவனுக்கு யோபு பயப்படுகிறான்றது சொல்லிட்டு அதுக்கு உடனே சொல்றாரு பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபுவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற சரியான வகையான பயம் இருந்ததா? பாருங்க, அவன் பொல்லாப்புக்கு விலகினான்றார். அது அந்த பயத்தில் ஒரு பாகம். உண்மையாகவே இப்போ யோபு பொல்லாப்புலேருந்து எப்படி தன்னை விலக்கினார்? பாருங்க, அவருடைய மனைவியிடமிருந்து வந்த அந்த சோதனையை நம்ம கவனிக்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 நம்ம கவனிப்போமானால், பாருங்க, யோபுடைய மனைவி யோபு என்ன செய்யும்படி இங்கே திடப்படுத்துகிறாங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவள், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாருங்க, யோபு இங்கே பொல்லாப்பு செய்யும்படியான சந்தர்ப்பம் அவருக்கு முன்னால் இருக்குது. அந்த பொல்லாப்பு அவர் செய்யும்படியாக அவருடைய மனைவி அவரை திடப்படுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த பொல்லாப்பை யோபு எவ்விதமாக வெறுத்தார். இங்கே அந்த பொல்லாப்பு என்ன? அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சும்மா ஜீவனை விட்டுறாத, தேவனை தூஷிச்சுட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜீவனை விடும். தேவனை தூஷியும்னு சொன்னப்போ யோபு அந்த பொல்லாப்புக்கு உடன்பட்டார். அந்த பொல்லாப்பு யோபு வெறுத்தார். 10ஆம் வசனத்தில் அவருடைய மனைவியை யோபு கடிந்து கொள்கிறார். நீ பேசுறது சரியில்லையே, நீ பைத்தியகாரி மாதிரி பேசுறியே என்றார். பாருங்க, தனக்கு உதவியே இல்லை. அவருடைய மனைவி தான் இப்போ கூட இருக்கிறாங்க. அவருடைய கூட இருந்த எல்லாருமே அவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. எல்லா செல்வமும் அவரை விட்டு போயிடுச்சு. அவருக்கு ஒரு வேளை தண்ணி வேணும்னா கூட அவருடைய மனைவி தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எழுந்தபோது அந்த மனைவி சொல்கிறதுக்கு சிலர் கீழ்ப்படிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் யோபு என்ன செஞ்சார்? அவருடைய மனைவி பொல்லாப்பு செய்ய சொல்கிறாங்கன்றதை அறிந்து கொண்ட உடனே அவருடைய மனைவியை அவர் கடிந்து கொள்கிறார். இந்த பொல்லாப்பு நான் செய்ய மாட்டேன்றார். தேவனை நாயா தூஷிக்கணும், அவருடைய கையில் நான் நன்மை பெற்றிருக்கிறேனே, அதே போல் அவருடைய கையில் தீமை பெற வேண்டாமோன்னு கேட்குறார். பாருங்க, சங்கீதம் 34 உள்ள சரியான வகையான பயத்தில் ஒரு பாகம் இது. பொல்லாப்பு வெறுக்கிறது, தீமையானது வெறுக்கிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16-17 எகிப்தில் இருந்த மருத்துவச்சிகள் கூட
அவங்கள ஏதோ ஒரு வகையில் சரியான ஒரு வகையான பயம் அவங்களுக்கு இருந்தது. யாத்திராகமம் 1 அதிகாரம் 16, 17 நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்திருந்தனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளையில் உயிரோடு காப்பாற்றினார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த எகிப்தின் ராஜாவாகிய அந்த பார்வோன் அங்கிருந்த மருத்துவச்சிகளுக்கு ஒரு கமாண்ட் போடுறார். அவர் என்ன கட்டளை கொடுக்குறார் எபிரேய அந்த மருத்துவச்சிகளுக்கு, அந்த எகிப்தின் மருத்துவச்சிகளுக்கு, நீங்கள் போங்க, எபிரேய ஸ்திரீகள் கர்ப்பத்தோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்குதான்னு பாருங்கள், அதை பார்த்து ஆண் பிள்ளை பிறந்தால் அதை கொன்றுங்கன்னார். பெண் பிள்ளையாக இருந்தால் விட்டுருங்க, அது உயிரோடு இருக்கட்டும். 17ஆம் வசனத்தில் மருத்துவச்சிகள் என்ன செய்கிறாங்க பாருங்க, ராஜா என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படி மறுக்கிறாங்க. அவங்க ஆண் பிள்ளைகள் உயிரோடு காப்பாற்றினாங்கன்றார் வசனம் 17. அதுக்கான காரணத்தை அவரே சொல்றாரு, அவங்க தேவனுக்கு பயந்ததினால். பாருங்க, இது பொல்லாப்பு, ஒரு ஜீவனை அழிப்பதுன்றது. அந்த பொல்லாப்புக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? இங்கே ராஜா சொன்ன மாதிரி கொண்டுட்டுதாங்கன்னு சொன்னால் அது ஒரு பொல்லாப்பு. அந்த பொல்லாப்பு அவங்க செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் ராஜா சொன்ன மாதிரி அவங்க எந்த ஒரு பிள்ளையுமே கொல்லலை. அந்த பொல்லாப்புக்கு அவங்க விலகி இருக்கிறாங்க. சங்கீதம் 34 கர்த்தருக்கு பயப்படுதல் பொல்லாப்புக்கு விலகுவது ஒரு பாகமாக, சரியான வகையான பயத்தில் அது ஒரு பாகம். யோபுவின் விஷயத்தில் நம்ம கவனிச்சோம், தேவனை தூசித்திருந்தால் அது ஒரு பொல்லாப்பு, தீமையான செயல். அதை யோபு எவ்விதமாக அது இருந்து வெறுத்தாருன்றதை நம்ம கவனிச்சோம். இல்லை அதை நான் செய்ய மாட்டேன்னார் யோபு. யோசேப்பு விஷயத்தில் நம்ம கவனித்தோம். அதனால் தன்னுடைய எஜமானுடைய மனைவி அவிதமான தீமையான காரியத்துக்கு உடன்படி சொன்னபோது யோசேப்பு இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுறதுன்னு கேட்டார் இல்லையா? ஒரு கட்டத்தில் தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி அவர் வெளியே ஓடி இருக்கிறார். அந்த பொல்லாப்பைய யோசேப்பு வெறுத்தார். இப்படி பொல்லாப்பை நாம் வெறுக்கிறோமா? அந்த வகையான சரியான பயம் நமக்கு இருக்கிறதா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே ஒரு நபர் இருக்கின்றார். 1 ராஜாக்கள் 18:3 நம்ம கவனிச்சோம்னு சொன்னால் இங்கே ஒபதியாவை குறித்து நாம் கவனிக்கின்றோம். பாருங்க, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருன்றதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகி ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவளை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவளை பராமரித்து வந்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன்றார் 3ஆம் வசனத்தில். அவர் எப்போ இருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவராக இருந்தார்? 12ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் பாருங்க, திடீர்னு சம்பவித்த ஒன்று இல்லை அது. 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் உண்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பின் இடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவர் உன்னை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. அடியானாகி நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இந்த ஒபதியாவுக்கு திடீர்னு வந்த பயமா அது? பாருங்க, சிறு வயது முதல் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்ற 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான்றார். இது ஒரு சரியான வகையான பயமா? இல்லை கர்த்தர் தன்னை தண்டிச்சு போடுவாரோ, நான் கர்த்தரால் கொல்லப்படுவனோ அப்படிங்கிற அந்த பயமா? பாருங்க, இது சரியான வகையான பயம். நீங்கள் 4ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே அந்த யெசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்னுட்ருக்குறாங்க. பாருங்க, அந்த காரியத்தை ஒபதியா பார்த்தப்ப என்ன செய்கிறாருன்னா 100 தீர்க்கதரிசிகளை தன்னோட கூட கூப்பிட்டு போகிறார். அவர் கெபிக்கு 50 பேராக ஒழிச்சு வைக்கிறார் அவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு. பாருங்க, இந்த காரியம் அந்த யெசபேலுக்கோ ஆகாப்புக்கோ தெரிஞ்சால் தான் கொல்லப்படுவன்ற விஷயம் ஒபதியாவுக்கு தெரியுமா? ஆமாம், அவர் அங்கே தான் வேலைக்கு இருக்கிறார். அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருக்கிறார். அவர் ஆகாப்பால் என்ன செய்ய முடியும், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்றது ஒபதியாவுக்கு தெரியும். ஆனால் அந்த நன்மையை செய்யணுன்ற அந்த குணாதிசயம் எப்படியோ இந்த ஒபதியாவுக்கு இருந்திருக்கிறது. பாருங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறது அது கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த சரியான வகையில் ஒரு பாகமா? ஆமாம், யெசபேல் தீர்க்கதரிசியில் சங்கரிக்கிறாங்க, இவர் அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறார். பாருங்க, அவங்களை அப்படியே கொண்டு போயிட்டு வச்சுட்டு இவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு வரக்கு நம்ம போகிறத யாராவது பார்த்தா நம்மளை கொண்டுருவாங்களேன்னு இல்லை. அவர் அவங்களுக்கு அப்பவும் தண்ணீர் கொடுத்து பராமரிச்சுட்டு இருந்திருக்கிறார். பாருங்க, தீமையானதை செய்யாமல் ஒரு நன்மையானதை செஞ்சுருக்கிறார். அப்போ தன்னை வேலைக்கு அமர்த்தினவங்க அங்கே கொலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அது ஒரு தீமையான விஷயம், பொல்லாங்கான விஷயம். கர்த்தர் உண்டாக்குன ஆத்மாவை கொல்றது தப்பு.
அந்த தீமையான விஷயத்தை தன்னை வேலைக்கு அமர்த்தினவங்களோடு கூட சேர்ந்து இவர் செய்யலை. அந்த தீமைக்கு அவர் உடன் போகலை, ஒரு நன்மை செய்கிறார். பாருங்க, இந்த வகையான பயம் தான் நமக்கு இருக்கணும். நன்மை செய்யணும், தீமையானது பொல்லாப்பானதை நம்ம வெறுக்கணும், அவையில் விட்டு ஓடணும். சங்கீதம் 115 அதிகாரம் வசனம் 13 நாம் கவனிப்போம். சங்கீதம் 115 வசனம் 13 சொல்லும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இது எந்த வகையான பயத்தை குறித்து இங்கே பேசுகிறாரு? அப்போது நான் ஒரு பாவம் செய்கிறேன், அந்த பாவத்து நிமித்தமாக கர்த்தர் என்னை கொண்டு போடுவாரோன்னு ஒருத்தர் பயந்துட்டு இருக்கிறார். அந்த மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? ஒருவர் ஒரு குற்றம் செய்கிறாரு, அந்த குற்றத்து நிமித்தமாக தனக்கு தண்டனை வருமோன்னு பயந்துட்டு இருக்கிறார். அந்த மனுஷனை யார் ஆதரிப்பா? பாருங்க, குற்றம் செஞ்சவன் குற்றத்துக்கு அவன் தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிறான். நியாயமான மனுஷங்க அவனை அந்த தண்டனைக்கு உட்படுத்ததா விருப்பமாக இருப்பாங்க. தேவன் நீதிபரராக இருக்கிறாரு. பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் தேவன் தன்னை கொன்றுவாரோன்னு பயப்பட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷனை போயிட்டு நீதிபரராகி தேவன் ஆசீர்வதிப்பாரா? பாருங்க, சரியான வகையான பயம் உள்ள அந்த பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அந்த பயம் என்ன பயம்? பாருங்க, அந்த காரியத்தை நீங்கள் தயவுசெய்து கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மையை காணும்படி நம்ம விரும்பணும், நன்மை செய்யணும். பொல்லாப்பானதை பேசாதபடிக்கு நாவை விளக்கணும். பொல்லாப்பானவைகளுக்கு தீமையானவைகளுக்கு நாம் விலகணும், அதை வெறுக்கணும். சமாதானத்தை தேடி அதை தான் பின்தொடரணும். நன்மையானதை செய்யணும், தீமை செய்யறதுலேருந்து விலகிடணும். பாருங்க, அதுதான் சரியான வகையான பயத்தில் பாகங்கள். நம்ம கொல்லப்படுவோமோ அந்த பயம் நமக்கு வேண்டியதில்லை. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. அந்த பயம் உங்களுக்கு வேணான்ட்டார் மோசே. அங்கே பெலிஸ்தர்களுக்கு அந்த வகையான பயம் இருந்தது. ஏனென்றால் அவங்களுக்கு சரியான வகையான பயத்தை யாரும் கற்றுக் கொடுக்கல. லூக்கா 1:50 நம்ம கவனிச்சோன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேல் அவர் இரக்கமாக இருக்கிறாருன்றார். அப்போ கர்த்தர் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்னை கொன்றுவாரோன்னு நான் பயந்துட்டு இருக்கிறேன். அப்போ கர்த்தர் என் மேலே இறக்கப்படுறாரா? பாருங்க, பாவம் செய்தால் மரணம். பாவம் மரண பிரமாணன்றது என்ன? ரோமரில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் கவனிக்கின்றோம். ஆதாம் அந்த கனியை தொடவும் வேணாம், அந்த கனி புசிக்கவும் வேணான்னு சொன்னார். அதை அவங்க செஞ்சப்போ கர்த்தர் சொல்லியிருந்தாரு, அதை புசிக்க நாள் நீங்கள் சாகவே சாவீங்கன்னாரு. அதை அவங்க செஞ்ச போது அவங்க மறிச்சாங்களா? ஆவிக்குரிய வகையில் அவங்க மறிச்சாங்க. அவங்க ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டாரு, அது நிமித்தமாக கர்த்தர் தன்னை தண்டிச்சு போடுவாரோன்னு பயந்துட்டு இருக்கிறாரு. அந்த மனுஷன் மேலே கர்த்தர் இரக்கமாக இருக்கிறாரா? இல்லை. கர்த்தருடைய பிரமாணம் அந்த மனுஷனை என்னென்ன தீர்ப்பு செய்யுது? அவன் மறிச்சிட்டான்னு அர்த்தம். அது கர்த்தர் அந்த மனுஷன் மேலே இரக்கமாக இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அது என்ன வகையான ஒரு பயம்? சரியான வகையான பயத்தை குறித்து பேசுகிறார். சங்கீதம் 34 நம்ம படித்த அந்த பயம் அது. சங்கீதம் 128 1-4 நாம் கவனிப்போம். சங்கீதம் 128 1-4. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவனவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த மனுஷன் எவ்விதமாகவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான்றது விவரிக்கிறாருங்க. 2வது வசனத்தில் அவன் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான்றாரு? அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாக்கி செய்வார்ன்றார். அவனுக்கு பாக்கி நன்மை உண்டாகுன்றார். பாருங்க, இது என்ன வகையான பயம்? பாவம் செஞ்சு அந்த பாவத்தின் தண்டனையினால் தண்டிக்கப்படுவோமோன்னு பயப்படுற அந்த பயம் இல்லை. இது சரியான வகையான பயம். இது அந்த பயம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் பாருங்க, கர்த்தர் நம்முடைய காரியங்கள் நடப்பிப்பார், அவர் வாய்க்க செய்வார்ன்றார். பாருங்க, அவனுக்கு பாக்கி நன்மையும் உண்டாகுன்றார். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பாங்கன்றார். பாருங்க, இது ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான் இல்லையா? நீதிமொழிகள் 10:27 நாம் கவனிப்போமானால், நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். அதுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்.
பாவம் செஞ்ச மனுஷன் தேவனால் தண்டிக்கப்படுவானு பயந்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த பயம் உள்ள மனுஷனுடைய ஆயுசு நாட்களை தேவன் வந்து பெருகு பண்ணுறாரா? இல்லை அவனுடைய ஆயுசு நாட்களை பெருகு பண்ணால் அவன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு பயந்துகிட்டே இருப்பான். மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் பயப்படுவான், மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் பயப்படுவான். அவனுடைய ஆயுசு நாட்களை பெருகு பண்ணுகிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஆனால் சரியான வகையான பயம் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால், சங்கீதம் 34 சொல்லப்படுற அந்த வகையான பயம் நமக்கு இருக்குமானால், பாருங்கள், கர்த்தர் வந்து அவனுடைய ஆயுசு நாட்களை வந்து பெருகு பண்ணுறதா சொல்கிறார். அந்த பயம் ஆயுசு நாட்களை பெருகு செய்யுன்றார். நீதிமொழிகள் 14:27 நீதிமொழிகள் 14:27 நம்ம கவனிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். பாருங்க, எல்லாம் என்ன வகையான பயத்தை குறித்து தான் பேசுது? சரியான வகையான பயம். பாவம் செஞ்சு தண்டிக்கப்படுவோமோ அந்த பயம் இல்லை. இது தேவன் நம்ம கொன்றுவாரோ அப்படிங்கிற இஸ்ரவேல் பயப்பட்ட பயம் இல்லை. இந்த தேவனால் நமக்கு என்ன சம்பவிக்குமோ அப்படின்ற அந்த பெலிஸ்தர்கள் பயந்த பயம் இல்லை. யோசேப்புக்கு இருந்த அந்த வகையான பயம், யோபுவுக்கு இருந்த பயம். மற்றொரு உதாரணத்தை நாம் கவனிச்சிருக்கின்றோம். பாருங்க, எல்லாம் சரியான வகையான பயம். பொல்லாப்புக்கு விலகுறது, நன்மையானதை செய்கிறது. ஒபதியாவுக்கு இருந்த அந்த பயம். இந்த வகையான பயம் தான் நமக்கு இருக்கணுமா? அந்த பயம்தான் நமக்கு இருக்கணும். ஏனென்றால் அந்த பயம் இருக்கும்போது தான் நம்ம படிச்சிருக்கிறோம். பாருங்க, ஆயுசு நாட்கள் வந்து அது பெருக பண்ணும். மரண கண்ணிக்கு அதுலேருந்து தப்ப முடியுன்றார். அவனுக்கு தேவன் அவன் காரியங்களை வந்து வாய்க்கு செய்வார்ன்றார். அவனுடைய மனைவி வீட்டோரங்களுக்கு கணிதனும் திராட்சை கொடி போல் இருப்பார்ன்றார். இதெல்லாம் சரியான வகையான பயம் நமக்கு இருக்குமானால் இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நடப்பிப்பார்ன்றார். சங்கீதம் 34 9ஆம் வசனத்தில் நம்ம கவனிப்போம்னு சொன்னால், சங்கீதம் 34 9ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உனக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள்னு சொல்லிட்டு, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அந்த குறைவுன்றது வந்து வறுமை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு வறுமை இல்லைன்றார். அப்போது வறுமை இல்லாதபடிக்கு எனக்கு என்ன வகையான பயம் வேணும்? பாவம் செஞ்சுட்டு தண்டிக்கப்பட வேணும் அப்படி அந்த பயம் வேண்டாம். சங்கீதம் 34 உள்ள சரியான வகையான பயம் வேண்டும். அந்த பயம் இருந்ததுனா தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. அவங்களுக்கு தான் வறுமை இருக்காதுன்றார். அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்பம் அது செழிப்பாக இருக்கும்னு சங்கீதத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். மரண கண்ணிக்கு இந்த பயம், சரியான வகையான பயம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தப்புவிப்பார்னு படிச்சிருக்கிறோம். அது ஆயுசு நாட்களை நமக்கு பெருகு பண்ணும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 23 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அது நிமித்தமாக தேவன் நானே தண்டிப்பாரோன்னு பயந்துட்டே இருக்கிறார். அந்த மனுஷன் அப்படி பயப்படுறது ஒரு ஜீவனுக்கு ஏதுவா அவருக்கு இருக்குமா? இல்லை, சரியான வகையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அது ஜீவனுக்கு ஏதுவானது. தீமை அப்படிப்பட்ட பயம் உள்ளவனை அணுகாதுன்றார். பாருங்க, இந்த வகையான பயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவ்வப்போது தொடர்ந்து இதற்கு தொடர்பாக எப்படி மனிதர்கள் நடந்து கொண்டார்கள்ன்ற அவங்களுக்கு உதாரணத்தை கவனிக்கணும். யோசேப்பால் எப்படி அந்த பொல்லாப்பை விட்டு விலக முடிஞ்சுதுன்றதை நம்ம பார்க்கணும். அதே போல் அந்த ஒபதியாவால் தன்னுடைய சூழ்நிலையில் கடினமாக இருந்த போதிலும், தனக்கு ஆபத்து நேரிடும் என்ற போதிலும் நன்மையை எப்படி செய்ய முடிஞ்சுதுன்றதை கவனிக்கணும். இன்னும் நிறைய இறைமையை தீர்க்கதரிசியுடைய விஷயத்தில் நம்ம கவனிக்க முடியும். தானியேலுடைய நண்பர்கள் விஷயம், இன்னும் நிறைய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் விஷயம், எப்பாப்பிரா தீத்துடைய விஷயம், இவங்கெல்லாம் இப்படி நன்மையானதை பின்பற்றி பொல்லாப்பானது வெறுத்தாங்கன்றதை நம்ம கவனிக்க முடியும். இவனுடைய உதாரணத்தை நம்ம கவனிக்கும் போது அவங்களால அதை எப்படி செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறது குறித்து நாம் சிந்திக்காமல், அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதுபோல் நம்ம செய்ய முயற்சிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் இருப்போமானால் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்லுகிறேன்.